ஹலோ. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இப்ப நிறைய பேத்துக்கு வந்துருச்சு அண்ட் பீப்புள் டோன்ட் லைக் இட். ஏன்னா எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரெச் மார்க் ஃபார்ம் ஆகுது. சோ ரெண்டு கான்செப்ட் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எப்படி சரி பண்ணலாம், இன்னொன்னு வந்து ஸ்கின் டைட்டனிங் எப்படி பண்ணலாம். சோ இப்ப இது ரெண்டுமே வந்து உங்க டெர்மட்டோ காஸ்மெட்டாலஜிஸ்ட் வந்து அழகாவே ட்ரீட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல எல்லாமே நான் முன்னுமே சொன்னேன். See, all these procedures வந்து நம்ம இது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு ஆஸ்தெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எதுனாலும் நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் செஞ்சுக்கணும். பிகாஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் இஸ் ரைட் பர்சன் டு அட்ரஸ் தீஸ் இஷ்யூஸ். So strictly dermatologist we stay against quackery. அதனால நீங்க கண்டிப்பா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஈவன் ஃபார் பாடி ஷேப்பிங் நீங்க அட்ரஸ் பண்ணும். சோ இப்ப இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பேசிக்கலா அப்படின்னா, உங்க உடம்பு வந்து சப்போஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, வெயிட் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, ஈதர் வேஸ் அதிகமா வெயிட் போட்டாலும் சரி, வெயிட் திடீர்னு கம்மி ஆனாலும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். அப்ப என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆனாலும் சரி கம்மி ஆனாலும் சரி ஸ்ட்ரெச் மார்க் ஃபார்ம் ஆகுது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா growth spurt அப்போ சில கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு உயரமா வளருவாங்க. அப்ப ஒரு ஸ்பர்ட் நடக்கிறப்ப ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்ட்ரெச் மார்க் வரும். ஒல்லியா இருக்கவங்க குண்டா இருப்பாங்க, அதுல வரும். பிரெக்னன்சில நம்ம காமனா பார்ப்போம், பிரெக்னன்சி அப்போ நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் உருவாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் ஜிம் எல்லாம் போய் நிறைய வெயிட்ஸ் எல்லாம் தூக்கி நம்ம பாடி பில்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு ஸ்ட்ரெச் மார்க் உருவாகும். சோ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில இதுக்காக ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுல வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ஸ்ட்ரெச் மார்க் ஃபார்ம் ஆகும். சோ எப்படி ஸ்ட்ரெச் மார்க் ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து நம்ம ஒரு 70 to 80% ஒரு காஸ்மெட்டிக்லி எலகெண்டா இருக்கிற வரைக்கும் ட்ரீட் பண்ணலாம். சோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகிற கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் கம்மி ஆகுது. சோ இதனால ஒரு ஸ்ட்ரெச் மார்க் வந்து ஃபார்ம் ஆகுது, ரப்சர் ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து கொலாஜனும் எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் பிரேக் டவுன் ஆகுறனால இந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ டாக்டர் இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னா, சோ நம்ம கிட்ட நிறைய நான் அபிலேட்டிவ் அண்ட் அபிலேட்டிவ் லேசர்ஸ் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைசஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு நீங்க லேசர்ஸை அழகா ட்ரீட் பண்ணலாம். சோ வாட் ஆர் தீஸ் டாக்டர்ஸ், வாட் இஸ் திஸ் டாக்டர் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபிராக்ஷனல் மிக்சட் லேசர் டெக்னாலஜி வச்சுட்டோம்னா அது வந்து கரெக்டா வந்து அந்த லேசர்ல இருக்க டெக்ஸ்சரை வந்து கரெக்ட் பண்ணும். சோ ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதனோட தோலோட தன்மைன்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்சர்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெச் மார்க்குக்கு ஒரு கலர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ஒயிட் கலரா இருக்கும், சில ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ரெட் கலரா இருக்கும், சில ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் பிளாக் கலரா இருக்கும். சோ அதுல ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு தோலோட தன்மை, இன்னொரு தோலோட கலர். சோ இது எப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை நம்ம அந்தந்த wavelength கொண்ட லேசர்ஸ் கொண்டு யூஸ் பண்ணலாம். Yes, so when you work on the wavelength, so any color in the stretch mark can definitely be treated to 70 to 80%. So இப்போ dermatologist இப்போ நாங்கெல்லாம் என்னன்னா we use mixed wavelength. So it could be 10,600, it could be 1540 erbium, it could be 1064 fractional Q switch, it could be fractional MNRF. So by combining techniques இந்த stretch marks க்கு அழகா ரிசல்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து நம்ம growth factors, ஈவன் சிம்பிள் PRP இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸோட கம்பைன் பண்றப்போ டெஃபினெட்லி நம்ம ஸ்ட்ரெச் மார்க்கை ஒரு 70 to 80% ரெடியூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் டாக்டர் காமனா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நாங்க ட்ரீட் பண்றோம் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு கையில ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும், சில பேருக்கு செஸ்ட்ல இருக்கும், சில பேருக்கு முதுகுல இருக்கும், சில பேருக்கு அப்டமன்ல காமனா இருக்கும். சோ போஸ்ட் பிரெக்னன்சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர் ஆஃப்டர் வெயிட் ரிடக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டமன்ல தான் நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். சில பேருக்கு பேக்ல இருக்கும், தைஸ்ல கூட இருக்கும், சில பேருக்கு முட்டியில கூட வரலாம் ஸ்ட்ரெச் மார்க். சோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ablative, non-ablative and radio frequency devices கொண்டு ஒரு 70% ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் finally we make use of high intensity ultrasound, HIFU. Yes friends, ultrasound is a ரொம்ப ஒரு பயங்கரமான மேஜிக்கல் டெக்னாலஜி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹை இன்டென்சிட்டி அல்ட்ராசவுண்ட் கொண்டு டெஃபினட்டா நம்ம ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபைனலா நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் கொடுத்தோம்னா டெஃபினட்டா அந்த ஸ்கின்னோட டைட்னஸும் அழகா இருக்கும். So definitely don't forget to ask your dermatologist on all about stretch mark lasers and HIFU techniques. Thank you.